பூஜை அறையும் தெய்வ வழிபாடும். இந்த உலகம் முழுக்க இருப்பது இறை சக்தி. அந்த இறை சக்தியை எல்லோராலும் எளிதில் உணர முடியாது என்பதற்காகத்தான் ஆலயங்களை முன்னோர்கள் கட்டி வைத்தார்கள். அப்படி கட்டப்பட்ட பழங்காலத்து ஆலயங்களுக்கு சென்று வரும் போது நிச்சயம் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அனுபவத்தில் வருவதை உணரலாம். ஆனால் பலரும் கோயிலுக்கு தினமும் செல்ல முடியாத காரணத்தினால் பூஜை அறைகள் உருவாகின. பூஜை அறை என்றால் தெய்வ சக்தியை வீட்டில் ஈர்ப்பது, அதாவது ஆகர்ஷணம் செய்வது, வசீகரிப்பது என்று பொருள். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, கவலைப்பட வேண்டாம். தயவு செய்து இங்கு சொல்வது போல நம்பிக்கையுடன் 90 நாட்கள் உங்கள் இல்லத்தில் சில எளிய வழிபாடுகளை செய்து பாருங்கள். நிச்சயம் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் அதிசயம் செய்வதை எங்களுக்கு நீங்களே போன் செய்து தெரியப்படுத்துவீர்கள். இங்கு சொல்லப்படுவது அனைத்தும் அதர்வண வேதத்தில் உள்ளவை. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையுடன் செய்யலாம். ஐயா, எனக்கு 7 சனி நடக்கிறது, அஷ்டமத்து சனி நடக்கிறது, எனக்கு இந்த தோஷம் இருக்கிறது, இந்த சாபம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதை விடுத்து தீர்வை நோக்கி வாழ பழகுங்கள். கருணைமயமான கடவுளிடம் என்றும் எந்த பாரபட்சமும் இல்லை. அதனால் பிரச்சனைகள் பற்றி நினைக்காமல் தெய்வ வசிய வழிபாடுகளை செய்து எப்படி வாழ்வில் முன்னேறுவது என்பதை இனி காண்போம். வினையாவும் விலகட்டும் விநாயகா, முகத்தோனே அபயம் தா, துணையாக நீ இங்கு போதுமையா, தும்பிக்கையால் நீயே அருள் தருவாய். தெய்வங்களோ நவக்கிரகங்களோ அது சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம்தான் நன்மையோ தீமையோ செய்ய முடியும். அந்த சூழ்நிலை எப்படி உருவாகிறது என்றால் ஒளி மூலம். அதாவது பகலில் சூரியன், இரவில் சந்திரன். இதற்கு துணை போவது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்றும் ஒருவரது ஐம்புலன்கள் மூலம் மனம் என்னும் மாயையை தூண்டினாலே விதியானது செயல்பட முடியும். ஆகவே சூழ்நிலைகளை சற்று யோசித்து பார்த்தால் விதி உங்கள் மதியான மனம் மூலமே எல்லா பிரச்சனைகளுக்கும் அஸ்திவாரம் போட்டு இருப்பது தெள்ளத் தெளிவாக புரியும். ஒருவர் உறுதி கொண்டால் நிச்சயம் இந்த சூழ்நிலைகளை மாற்றலாம். இது மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நம்பிக்கையுடன் சில வழிபாடுகளை ரகசியமாக செய்வது அவசியமாகும். ஆனால் அதற்கு முன் பிரச்சனை ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று தெரிய வேண்டும் அல்லவா? அந்த ரகசியத்தை இனி கண்டுபிடிப்போமா? தலையில் சடையும் கையில் சூல படையும் புலி உடையும் நடையும் கொண்ட இவன் யாரு? இடையில் விடையில் வந்து தடைகள் உடைய இன்ப மழையை திறந்து விட்ட இவன் யாரு? கிரக பாதிப்புகளும் பிரச்சனைகளும். ஒருவர் தொடர்ந்து ஏதாவது கஷ்டத்தை பற்றியோ பிரச்சனையை பற்றியோ பேசிக்கொண்டே இருந்தாலோ, உதாரணமாக பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை, 5 வருடமாக குழந்தை பிறக்கவில்லை, மனைவி என்றும் என் சொல்லை கேட்பதில்லை, கணவன் எப்பொழுதும் குடிக்கிறான், பிள்ளைக்கு பொறுப்பு இல்லை என புலம்பினாலோ, அல்லது என்னுடைய மாமியார் சரியில்லை, என்னுடைய அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என்று சதா சர்வகாலமும் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருந்தாலோ, அல்லது குடும்பத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டாலோ, அதாவது நீ நல்லா இருக்க போறதில்ல, நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று
கோபத்தில் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகித்து திட்டினாலோ அல்லது சொந்தக்காரர்கள் யாராவது உங்கள் வீட்டில் வந்தமர்ந்து கொண்டு அவர்கள் பிரச்சனையை கஷ்டத்தை சொல்லி அழுதாலோ தேவையில்லாத மனக்குப்பைகளை கொட்டினாலோ இது அனைத்தும் உங்கள் இல்லத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்துகிறது என்று தெரியுமா? மேலும் நீங்கள் வசிக்கும் வீடு போலீஸ் ஸ்டேஷன் அருகிலோ ரயில்வே ஸ்டேஷன் அல்லது தண்டவாளம் அருகிலோ அல்லது ஹாஸ்பிட்டல் அருகிலோ கோயில் அருகிலோ கோயில் கோபுரத்தை விட உயரமாகவோ கோர்ட் அருகிலோ அல்லது 4 சந்து கூடும் முச்சந்தி கார்னர் வீடாகவோ இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு விரய செலவுகள் வரும் என்பதும் வீட்டில் யாருக்காவது தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்படும் என்ற ரகசியமும் உங்களுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, நீங்கள் இப்பொழுது வாழும் வீட்டில் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் யாராவது தற்கொலை செய்திருந்தாலோ அல்லது பிரிவு விபத்து அழுகை கஷ்டத்துடன் தீராத நோயுடனோ யாராவது அங்கு வசித்திருந்தாலோ அல்லது பூமியின் அடியில் தகடோ இறந்தவர் எலும்புகளோ இருந்தாலோ அது வாஸ்து பார்த்து கட்டிய வீடானாலும் பாதிப்பை தருகிறது என்பதை கேள்வியாவது பட்டதுண்டா? அதே போல முன் நட்பாக உறவாக இருந்து தற்பொழுது பகையானவர்கள் கொடுத்த பொருட்கள் நகைகள் ஏன் தெய்வ படங்கள் கூட வீட்டில் வைத்தால் அது நல்லதல்ல, எதிர்மறை சக்தி நிச்சயம் தரும் என்னும் மகா சூட்சுமத்தை உணர்ந்துள்ளீர்களா? பொறாமை பிடித்தவர்கள் வயிற்றெரிச்சல் கொண்டவர்கள் கலந்து கொள்ளும் கல்யாணத்தில் விசேஷத்தில் நீங்களும் கலந்து கொண்டால் அது உடனே கண் திருஷ்டியாக காட்டும் உணர்ந்துள்ளீர்களா? சண்டை சச்சரவு பகை மற்றும் பங்காளிகளுடன் சொத்து தகராறு இருக்கும் ஒரே குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு செல்லும் போதும் ஆகாதவர்கள் வீட்டுக்கு துஷ்டி கலந்து கொண்டு திரும்பும் போதும் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது, சமயங்களில் விபத்துகளும் நடக்கிறது என்பதை கேள்விப்பட்டதுண்டா? மேலே கூறப்பட்ட காரணங்களை ஆராய்ந்தீர்களானால் அவையே பெரும்பாலும் கிரக பாதிப்புகளாக வெளிப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தற்பொழுது சொன்னது அனைத்துமே பலரின் அனுபவமாகும். இவையெல்லாம் திரு மிஸ்டிக் செல்வமையாவின் ஆன்மீக திறவுகோல், வாஸ்து தோஷம், பித்ரு தோஷ பரிகாரம் போன்ற நூல்கள் மற்றும் சிடி மூலமாகவும் திரு பண்டிட்ஜி கண்ணையா யோகி சுவாமி அவர்கள் எழுதிய மானச யோகம் மற்றும் பரிணாம ரகசியங்கள், ஆன்மீக உணவு 13 நூல் மூலம் உங்கள் வாழ்வில் உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்கள் அல்லது பொருட்கள் வழியாக பஞ்சபூதங்கள் கிரகங்கள் எப்படி விதியாக செயல்படுகிறது என்னும் பேருண்மையை பரம ரகசியத்தை படித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரி, இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு? உலகில் தெய்வ சக்திக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வ அருளை, இறையாற்றலை உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு வருவது எப்படி என இனி பார்க்கலாம். சிவ சிவ நம சிவாய, 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 சிவ சிவ நம சிவாய. பூஜை அறையும் தெய்வ வழிபாடும். தெய்வ சக்தியை வீட்டினுள் ஈர்க்க முதலில் உங்கள் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பழைய தேவையில்லாத பொருட்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் கூட இருக்கக்கூடாது. குறிப்பாக வீடு இருட்டாக இருக்கக்கூடாது, பாத்ரூம் ஸ்மெல் வரக்கூடாது, பூஜை அறை மற்றவர் பார்வைப்படும்படி இருக்கக்கூடாது, பூஜை அறையை எக்காரணம் கொண்டும் பிறருக்கு காட்டக்கூடாது. உங்கள் வீட்டு நபர்களை தவிர வேறு யாரும் பூஜை அறையுள் செல்லக்கூடாது. கை கால் சுத்தமாக கழுவிய பின்தான் பூஜை அறைக்குள் செல்ல வேண்டும். கட்டாயம் குளிக்காமல் பூஜை அறைக்குள் செல்லக்கூடாது. ஒட்டடை இருக்கக்கூடாது. வடக்கு கிழக்கு திசையில் ஜன்னலோ அல்லது கதவோ இருக்க வேண்டும். சுவாமி படங்கள் நீங்கள் கிழக்கு நோக்கி வேண்டும்படி அமைத்துக் கொண்டால் அங்கு விதியால் செயல்பட முடியாது. மேற்கு பார்த்த ஸ்தலங்கள் சக்தி வாய்ந்த ஸ்தலங்களாக இருப்பதற்கு இதுவே காரணம். எல்லாவற்றையும் விட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீச வேண்டும். தெய்வங்கள் எப்பொழுதும் மந்திரங்களுக்கும் நல்ல சுகந்த நறுமண வாசனைகளுக்கும் வசியமாகும், கட்டுப்படும்.
நல்ல வாசனை எங்கு இருக்கிறதோ, எங்கு மந்திரங்கள் தொடர்ந்து ஒலிக்கிறதோ, தீபம் எரிகிறதோ, அங்கு எந்த வழிபாடும் இல்லாமலேயே சில சக்தி வாய்ந்த தேவதைகள் சூட்சுமமாக வந்து போகும். அப்படிப்பட்ட குடும்பங்களை கிரகங்கள் பீடிக்காது. மாறாக 7.5 சனியே நடந்தாலும் கூட முன்னேற்றம் மட்டுமே இருக்கும். தோல்வி, கஷ்டம் கொஞ்சமும் கிடையாது, வரவே வராது. உங்கள் வீட்டில் பூஜை அறை தனியாக இருந்தால் கட்டாயம் அதனுள் ஃப்ரிட்ஜ் அல்லது வேறு எந்த பொருளும் இருக்கக்கூடாது. குறிப்பாக இரும்பு பொருட்கள் பூஜை அறையுள் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் மயில் இறகு, வெள்ளருக்கு விநாயகர், ஸ்வஸ்திக் சின்னம், அருகோணம், ஸ்ரீசக்கரம், வேல், புள்ளி இல்லாத எலுமிச்சை பழம், செம்பு சூரியன் படம், கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயில் முடிக்கயிறு, நெல்லை மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயில் சந்தனம், தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாப்பத்து 5 வீட்டு சுவாமி கோயில் திருமணி கட்டி, ஏரல் சேர்வன் சுவாமிகள் மை, திருவண்ணாமலை கோயில் தீபமை, சாலக்கிராம கல், கடல் நீர் இருப்பது அவசியம். அதிலும் கடல் நீரை வலம்புரி சங்கில் ஊற்றி பூஜை அறையில் வைத்து அந்த கடல் நீர் வற்றியதும் அதிலிருந்து கிடைக்கும் உப்பை தூள் செய்து சிறிது தர்ப்பையையும் பஸ்பமாக்கி காராம்பசு நெய்யுடன் கலந்து குழந்தைகளுக்கு பூசினால் திருஷ்டி தோஷம் வரவே வராது. பூஜை அறையில் சின்ன ஸ்படிகலிங்கம், விநாயகர் படம், பாலமுருகர் படம், இஷ்ட தெய்வங்கள் படம், குருமார்கள், மகான்கள் படங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். குறிப்பாக மேற்கு பார்த்த ஸ்தலங்களான சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் படம், பழனியாண்டவர் படம், சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் படம், திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி படம் மற்றும் எங்கு மேற்கு பார்த்து இறைவன் அருள் பாலித்தாலும் அந்த படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் உடனே பலன் உறுதியாக கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், எந்த தெய்வ படமானாலும் அந்த படத்தை அந்தந்த ஸ்தலங்களுக்கு சென்று வாங்கி வந்து பூஜை செய்தால் நிச்சயம் சில நாட்களிலேயே பிரச்சனைகள் தீர்வதை உணரலாம். அதிலும் அந்தந்த ஸ்தலங்களுக்கு சென்று வாங்கும் போது அந்த படத்தை மறக்காமல் அங்குள்ள மூலவர் பாதத்தில் வைத்து வழிபட்ட பின் வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபட தீய சக்தி உடனே ஓடிவிடும். காரிய அனுகூலம் விரைவில் கிடைக்கும். இப்படி சில சக்தி வாய்ந்த பொருட்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் எதிர்மறை சக்தி அனைத்தும் மறைந்து நேர்மறை சக்தியால் இல்லம் நிரம்பும், தெய்வ அருள் கிட்டும், வீடே இன்பமயமாகும், ஒற்றுமை, சந்தோஷம், நிம்மதி, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என எல்லாம் கிடைக்கும். யார் ஒருவருக்கு தெய்வ பலம் குறைகிறதோ அப்பொழுதுதான் மனம் மூலம் நோயோ பிரச்சனையோ வந்து பயத்தை தந்து அல்லது கோபத்தை தூண்டி தவறு செய்ய வைத்து தண்டனையை தரும். இந்த ஜென்மத்தில் தவறு செய்யாமல் இருப்பவரை சென்ற ஜென்ம பாவங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் ரகசியம். அதாவது தெய்வ வழிபாடு செய்து கொண்டு பாவம் செய்யாமல், பாவம் செய்வோருடன் இணையாமல், செம்மறியாடு கூட்டம் போல பாவத்தையே செய்தாலும் இதில் என்ன பாவம் என்று நினைக்காமல் தவறை தவறு என உணர்ந்து தள்ளி நின்றால் நவக்கிரகங்களோ அல்லது கண் திருஷ்டியோ அல்லது பில்லி சூன்யம் செய்வினை எதுவுமே வர முடியாது. அப்படியே வந்தாலும் அச்சுறுத்துமே தவிர கெடுதல் செய்ய முடியாது. ஒருவேளை பிரச்சனைகள் வந்தால் குழம்பக்கூடாது. யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக சில வழிபாடுகள் செய்து வர வேண்டும். அது என்ன? அதை இனி பார்ப்போமா? चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां. தீப வழிபாடும் பரிகாரமும். வீட்டில் எந்த நேரமும் விளக்கு, அதாவது 24 மணி நேரமும் விளக்கு எரிய வேண்டும். நெய் தீபம் மகாலட்சுமியை வசீகரிக்கும். நல்லெண்ணெய் தீபம் கிரக பாதிப்பை நீக்கும். விளக்கெண்ணெய் தீபம் மன அமைதியை தரும். நெய்யானாலும் சரி, நல்லெண்ணெயானாலும் சரி, அது சுத்தமானதாக இருந்தாலே பலன் கிடைக்கும். காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அல்லது வள்ளலார் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. பஞ்சுத்திரியில் தீபம் ஏற்றி வர குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். 24 மணி நேரமும் தீபம் எரியும் இடத்தில் நிச்சயம்
உங்களிடம் தெய்வம் வரும். அப்படி வரும் தெய்வத்திடம் நீங்கள் எதை கேட்டாலும் அது தரும். எப்படி கேட்க வேண்டும், எப்பொழுது கேட்க வேண்டும் என இனி காண்போம். சங்கல்பமும் விதியை வெல்லும் ரகசியமும். எந்த பூஜையும் வழிபாடும் சூரிய உதய அஸ்தமனத்தை மையமாகவே வைத்து செய்யப்படுகிறது. இரவும் பகலும் கூடி பிரியும் சந்தி நேரமான அதிகாலையும் மாலை நேரமும் மிக மிக சக்தி வாய்ந்த நேரமாகும். அந்த நேரத்தில்தான் கோயில்களில் பூஜைகள் நடக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் பூஜை செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தொடர்ந்து பூஜை அறையில் இருக்கும் தெய்வத்திடம் சென்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நேர்மறை வார்த்தைகளாக தயார் செய்து கொண்டு சங்கல்பமாக வேண்டுங்கள். விடாமல் தெய்வத்திடம் தொடர்ந்து கேட்டால் தெய்வங்களால் கேட்பதை கொடுக்காமல் மறுக்க முடியாது. அதேபோல இரவு தூங்கும் முன்னும் காலை எழுந்ததும் முதல் எண்ணம் கடவுளாக இருக்க வேண்டும். தயவு செய்து பிரச்சனைகளை நினைத்து கொண்டோ அல்லது தவறான உணர்வுகளான பயம், சூது, கவலை, கஷ்டம், சந்தேகம், பஞ்சம், கோபத்துடனோ இரவு தூங்க செல்ல வேண்டாம். காலையில் எழுந்திருக்கவும் வேண்டாம். இது பலருக்கும் தெரியாத உண்மை. இதுவே பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது. விதி செயல்பட காரணகர்த்தா உங்கள் மனம் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். விதியை வெல்ல நேர்மறையான சிந்தனை முக்கியம். யத் பாவம் தத் பவதி என்பார்கள். அதனால் இறைவனை நினைத்தபடி தூங்குங்கள். இறைவனை நினைத்தபடியே அதிகாலையில் எழுந்திருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இறை அருள் சித்திக்கும். இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் விதியானது சூரியன் சந்திரன் மூலமே இயங்கும் என சொன்னோம் அல்லவா? ஏனெனில் அந்த சூரியன் சந்திரனே காலத்தை குறிப்பவர்கள். காலமே எல்லா கடவுளுக்கும் ஆதி. அந்த காலத்தை வசியம் செய்தால் தெய்வம் தானாக வசியமாகும். அது எப்படி என இனி காண்போம். கஷ்டத்தை கவலையை போக்கும் ஒலி ஒளி வழிபாடு. உங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் தீபம் எரிய வேண்டும். இது சாதாரண விஷயம் கிடையாது. திடீரென தீபம் அணைந்துவிடும் அல்லது 24 மணி நேரம் வீட்டில் தீபம் எரிவதை உங்கள் நெருங்கிய உறவுகளே கூட காசு விரயம் என தடுக்க முற்படலாம். அதனால் அதையெல்லாம் தாண்டி 90 நாட்கள் தீபம் எரிந்தால் படிப்படியாக தெய்வ வசியம் உங்கள் வீட்டில் உண்டாகும். அடுத்து வீட்டில் 24 மணி நேரமும் சாமி பாட்டு அல்லது மந்திரங்கள் ஒலிக்கவிட வேண்டும். குறிப்பாக ஆதித்ய ஹிருதயம், அபிராமி அந்தாதி, கோளறு பதிகம், அருட்பெரும் ஜோதி அகவல், கந்தசஷ்டி கவசம், காயத்ரி மந்திரம், மகா மிருத்யுஞ்சய மந்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், விஷ்ணு சகஸ்ர நாமம், லலிதா சகஸ்ர நாமம், லலிதா திரிசதி, கால பைரவாஷ்டகம், ராவணனின் சிவதாண்டவ ஸ்தோத்திரம், தேவேந்திரனின் மகாலட்சுமி அஷ்டகம், சௌந்தர்ய லகரி, ஷண்முக கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், வேல் விருத்தல், தாயுமான சுவாமிகளின் மலைவளர் காதலி ஆனந்த களிப்பு, பராபர கண்ணி, பண்டிட்ஜி கண்ணையா யோகியின் சௌபாக்கிய மந்திரங்கள், அருணாச்சல அக்ஷரமண மாலை போன்ற பாடல்களை தொடர்ந்து இல்லத்தில் ஒலிக்கவிட்டால் போதும். கட்டாயம் சில மாதத்தில் தீராத நோய் தீரும், கவலைகள் விலகும், கடன் பிரச்சனை நீங்கும், மொத்தத்தில் கிரகதோஷம் அனைத்தும் சரியாகும். இதில் எதை செய்தாலும் சரி, அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். பலன் பெற்ற பின்னும் கூட
சொல்ல வேண்டாம். அது உங்களுடைய தடையை ஏற்படுத்தும் என்பதை மறக்கவும் வேண்டாம். நேயர்களே, மேலே வெளியிடப்பட்ட அனைத்தும் சில ஆசிரமங்களில் வெளி உலகத்திற்கு தெரியாமல் மிக மிக ரகசியமாக வாழ்ந்து வரும் சித்த புருஷர்களிடம் சென்று அவர்கள் பாதம் பணிந்து ஓம் டிவி நேயர்களுக்காக பிரத்யேகமாக வெளியிடப்பட்டவை. அதனால் தயவு செய்து நம்பிக்கையுடன் அப்படியே செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறை சிந்தனையில் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இறையருள் நிச்சயம் சித்திக்கும். நம்புங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். பூஜை அறையும் தெய்வ வழிபாடும்